ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நாளைக்கு பிப்ரவரி மாதத்தில் வர 3ஆம் பிறை தரிசனம். மாதந்தோறும் வரக்கூடிய பிறை தரிசனத்தை பார்க்கறது நமக்கு நன்மை தரும் அப்படின்னாலும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு பிறை தரிசனமானது சேர்ந்து வந்திருக்குங்க. அப்படி என்ன ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஞாயிற்றுக்கிழமை பிறை தரிசனம் பார்த்தால் நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஞாயிறு அப்படின்னா சூரிய பகவானுக்குரிய கிழமை. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, வேலையில் பிரச்சனையோடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, நல்ல சம்பாத்தியம் இல்லாதவங்க, தொழிலில் நொடிஞ்சு போனவங்க, வெளிநாட்டு வேலை கிடைக்க முயற்சி செய்கிறவங்க, நிறைய பேர் அரசாங்க தேர்வு எழுதிட்டு அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, இப்படி எல்லாருமே நாளை பிறை தரிசனத்தை பார்த்தால் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வாழ்க்கையில் எதிர்கொண்டு வரும் கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறை தரிசனத்தோட சிறப்பு. சரி, நாளைய தினம் 3ஆம் பிறை தரிசனத்தை எந்த முறையில் செய்தால் நாம் முழு பலனை பெற முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எளிமையான ஆன்மீக பரிகாரங்கள், அதாவது எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் தான் நிறைய பேர் செய்து பலன் கண்ட பரிகாரங்களை தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அதனால் ப்ளீஸ் வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மாலை சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு வெட்ட வெளியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு மொட்டை மாடியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இப்போது மாலை நேரம், சீக்கிரமே பனிமூட்டை வந்துடுது இல்லைங்களா? 3ஆம் பிறை தெரிவதில் சில சிரமங்கள் இருக்கும். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். நாளைக்கு மாலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:15 மணிக்கு மேலே 6:45க்குள்ளே இந்த பிறை நிலவு வானத்தில் தெரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. உங்கள் வீட்டில் மேற்கு பக்கத்தில் பிறை நில உதயமாகும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. பிறை நிலவை தரிசனம் செய்யும்போது உங்கள் கையில் பச்சரிசி நெல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. யார் வேணுமானாலும் யாருக்கு வேணுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாங்க. சந்திரன் உதயமாகும் அந்த சமயத்தில் மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டோ அப்படி இல்லைன்னா உட்காந்துக்கிட்டோ, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் உட்காந்துக்கோங்க. 2 கைகளையும் ஏந்தி கைகளுக்கு நடுவே பச்சரிசி நெல்லை வச்சுக்கோங்க. அந்த பச்சரிசி நெல்லுக்குள்ளே ₹1 நாணயத்தை வச்சுக்கோங்க. சந்திர பகவானே, எனக்கு வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் தீர வேண்டும், நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், கடன் தொல்லை குறையணும், குடும்பம் சுபிக்ஷம் அடையணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் சந்திர பகவான் கிட்ட இப்படி மனமுருகி வேண்டுதல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு 27 முறை ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு சின்ன தட்டு மேலே மண் அகல் விளக்க வச்சு விளக்கு ஏற்றியும் இந்த வேண்டுதலை வைக்கலாங்க. ரொம்ப காத்தடிக்குது, விளக்கு எரியாது அப்படின்னா பரவாயில்லைங்க, தவறு கிடையாதுங்க. உள்ளங்கைகளில் பச்சரிசி நெல் ₹1 நாணயத்தை மட்டும் வைத்து இந்த பிரார்த்தனையை செய்யுங்க. இப்போ நிறைய பேருக்கு பச்சரிசி நெல் கிடைக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குங்க. இப்போ இங்கே சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பச்சரிசி நெல் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படி பச்சரிசி நெல் கிடைக்காதவங்க பச்சரிசியை பயன்படுத்தலாங்க. வேண்டுதலை முடிச்சுட்டு இந்த பச்சரிசியோ இல்லை பச்சரிசி நெல்லையோ அப்படியே ஒரு வெள்ளை துணியில் வச்சு மூட்டையாக கட்டி அதுக்குள்ளே அந்த ₹1 நாணயம் வச்சுடுங்க. வச்சுட்டு அப்படியே மூட்டையாக கட்டி எடுத்துகிட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அந்த இரவு முழுவதும் அந்த நெல் அந்த நெல்லோ பச்சரிசியோ உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கட்டுங்க. நெல்லாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நெல் கிடைக்காதவங்க பச்சரிசி யூஸ் பண்ணுங்கள். மறுநாள் எப்போதும் போல் குளிச்சுட்டோ இல்லை சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டோ பூஜை அறையில் போய்ட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அந்த மூட்டை இருக்கு இல்லைங்களா, பச்சரிசி நெல் இல்லை பச்சரிசியை நம்ம மூட்டையாக கட்டி வச்சோம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு காக்கா குருவிகளுக்கு இறையா போட்டுடுங்க. அந்த ₹1 நாணயம் வச்சோம் இல்லைங்களா, அந்த ₹1 நாணயத்தை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோவில் உண்டியில் சேர்த்துருங்க. நாளைய தினம் சந்திர பகவான் தரிசனம் உங்கள் கண்களில் பட்டுடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. தெரியல அப்படின்னாலும் மேற்கு பார்த்தவாறு நின்று இப்படி ஒரு வேண்டுதலை வச்சா நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறுங்க. நாளை சந்திர தரிசனத்தை யாருமே தவற விடாதீங்க. நம் எல்லோர் கண்களுக்கும் இறைவன் காட்சி அளிக்கக்கூடிய காலம் இது. வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை பின்பற்றி நல்ல பலனை அடையலாங்க. ஆன்மீகத்தில் முழுமையான நம்பிக்கை இருக்கிறவங்க இது செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு 100% ஆணித்தரமாக நம்புகிறவங்க மட்டுமே இந்த பரிகார வழிமுறைகளை செய்யுங்க. உங்களுக்கு ஒரு துளி சந்தேகம் இருந்தாலும் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யாதீங்க. இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. இது செஞ்சுட்டா இது நடந்துருமா? ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, இது செஞ்சால் இது நடந்துருமா அப்படின்னு. அது செஞ்சால் அது நடக்காது தாங்க. நம்ம முயற்சி
ப்ளஸ் வந்து கடவுளோட அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக நாம் செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது 100% நடக்குங்க. அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடைங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிற இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.